பச்சரிசி பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் ஊறியாச்சு. 3 தண்ணியில் கழுவி எடுத்தாச்சு. இதை இப்போ நம்ம கிரைண்டரில் போட்டு நல்லா ஆட்டிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பச்சரிசி வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஒயிட் கலர் பச்சரிசி தான் நீர் தோசைக்கு போடணும், நல்லாயிருக்கும். இல்லைன்னா பச்சரிசி வந்து நீர் தோசை சரியாக நமக்கு கிடைக்காது. ஸோ நல்லா அந்த ஒயிட் கலரில் இருக்க அரிசி நல்ல அரிசியாக பார்த்து போடுங்க இதுக்கு நீர் தோசைக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது 2 மணி நேரம் கண்டிப்பாக ஒரு 1.5 மணி நேரம் ஊறினா கூட போதும். பச்சரிசி டக்குன்னு அரைச்சிடும். கிரைண்டரில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 5 நிமிஷத்தில் அரைச்சிடும் போட்டோடனே. சரி, கிரைண்டரில் போடலாமா? கிரைண்டர் பார்த்திங்கன்னா நல்லா கழுவி வச்சுருக்கேன். எங்கிட்ட இருக்கிற கிரைண்டர் வந்து பார்த்திங்கன்னா சாந்தா தான் வச்சுருக்கேன். அதுதான் நல்லா அரைச்சாச்சு. ஒரு 5 நிமிஷத்துல இது நல்லா அரைப்பட்டுரும். இதை மூடி வச்சிடலாம். 5 மினிட்ஸ்ல நல்லா அரைப்பட்டுரும். 5 மினிட்ஸ்க்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா கொஞ்சம் திறந்து நல்லா கையை க்ளீன் பண்ணிட்டு நல்லா இது நல்லா இது உலர்த்தி விட்டோம்னா நல்லா அரைச்சிரும். பாத்தீங்களா? ஒரு 2 நிமிஷம் கழிச்சு எப்படி 2 நிமிஷத்துல எப்படி அரைப்பட்டு பாருங்க. இந்த பாருங்க, நல்லா மாதிரி பொறி பொரியா இருக்குல்ல. இன்னும் கொஞ்சம் குட்டியாகணும், அவ்வளவுதான். இது எதுக்கு நான் அரிசி ஓரத்துல எல்லாம் ஊட்டின்னு இருக்கும் இந்த இடத்துல. ஸோ அதை மட்டும் நம்ம எடுத்து வைப்போம், அவ்வளவுதான். ஓகே, இன்னும் கொஞ்சம் இன்னும் 2 நிமிஷத்துல அரைப்பட்டுரும். பாத்தீங்களா, இது எப்படி அரைப்படிச்சுன்னு கண்டுபிடிக்கிறான்னா கையை வச்ச உடனே பாருங்க குட்டியா தெரியுதா? அவ்வளவுதான். இதுல எடுத்துட வேண்டியதான் ஆஃப் பண்ணிட்டு. ஓகேங்களா? இப்ப அரைப்பட்டாச்சு. உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. இங்க பாருங்க எவ்வளவு குட்டி குட்டியா இருக்கு பாருங்க. ரொம்ப நைஸா அரைச்சாலும் வராது. நைஸா அரைக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இறக்கி வரணும். நீர் தோசை ஆட்டியாச்சு பாருங்க. இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கட்டியா இருக்கு. உப்பு போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் உப்பு போட்டாச்சு. இனி நம்ம பாருங்க எப்படி கட்டியா இருக்குன்னு தண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணணும். இந்த தோசை பேரு நீர் தோசை, தண்ணி தோசை. ஓகேங்களா? ஸோ அப்போ தண்ணி மிக்ஸ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக இருக்கு. முதல்ல எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா நீர் தோசை மிக்ஸ் பண்ணி நான் என்ன பண்ணுவேன், மதியானமே அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இது வந்து 2 நாளைக்கு வந்து புளிக்காது. உடனே அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா 2 நாளைக்கு புளிக்காது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணணும்னு தான் தோணுது. நம்ம ஒரு தோசை ஊற்றி போட்டோன்னே திக்காக வரும் இல்லையா? ஸோ அதுலேயே தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம சட்னி அரைக்கிறது பார்க்கலாம். இதுக்கு வந்து சட்னி அரைக்க போகிறோம். அரை முடி தேங்காய் எடுத்திருக்கேன். அரை முடி தேங்காயும் ஒரு கைப்பிடி பொரிக்கடலை, அப்புறம் வத்தத்தூள் தான் போடுவேன் நான். வத்தத்தூள் பார்த்தீங்கன்னா நல்லா 1/4 ஸ்பூன் வத்தத்தூள் போடணும். இது வத்தத்தூள் கொஞ்சம் பழசாயிடுச்சு, அதனால கூட கொஞ்சம் போட்டுறேன். நீங்கள் 1/4 ஸ்பூன் போடுங்க போதும். அவ்வளோதான் சட்னிக்கு. இதை அரைச்சிட்டு வத்தல்லாம் போட்டு தாளித்தோம்னா நீர் தோசைக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அரைச்சிட்டு காமிக்கிறேன். நீர் தோசை வந்து இப்படி தான் ஊற்றணும். கொஞ்சம் பபிள்ஸ் தான் வந்தால் தான் நீர் தோசை மாவு கரெக்டாக ஆட்டிருக்கோன்னு கரெக்டாக இருக்கும். பார்த்திங்களா? இதுதான் நீர் தோசை. அடுத்த தோசை ஊற்றுறேன். ஸோ ஒரு ஆளுக்கு வந்து ஒரு 5 தோசையாக சாப்பிட்டா தான் வயிறு கொஞ்சம் நிரம்பும். மாவு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தண்ணியாக கலக்கி வச்சுக்கணும். பச்சரிசி மட்டும்தான், வேறு எதுவுமே சேர்க்கலை. பச்சரிசி, உப்பு 2 தவிர வேறு எதுவுமே சேர்க்கலை. பச்சரிசி நல்லா தண்ணியாக ஆட்டி வச்சுக்கணும், அவ்வளோதான். பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக பபிள்ஸ் வருது பார்த்தீங்களா? இதான் நீர் தோசை.